வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா BA4201 Quantitative Techniques for Decision Making பேப்பரில் யூனிட் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் Vogel's Approximation மெத்தட் VAM மெத்தட் வேர்ம் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லைனாலும் நமக்கு பார்ட் சி இந்த மூடிஸ் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. பார்ட் பியில் இண்டிவிஜுவலாக ஒரு டேட்டா கொடுத்து டு சால்வ் Vogel's Approximation மெத்தட் அப்படி கொடுத்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுதான் இருக்கிறதுலே லாஸ்ட் மெத்தடு. நம்ம ஆல்ரெடி 4 டைப்ஸில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஸோ நார்த் வெஸ்ட்டுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செல்லை நம்ம சூஸ் பண்ணி அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோ மினிமா மெத்தட். ரோ வைஸ் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது ரோ மினிமா மெத்தட். தேர்டு காலம் மினிமா மெத்தட். காலம் வைஸ் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறது காலம் மினிமா மெத்தடு. ஃபோர்த்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் மெத்திருப்போம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுன்ட்டு. லீஸ்ட் காஸ்ட் மீன்ஸ் ஓவரால் கலெக்ஷனில் கொஷினில் கொடுத்துருக்குற எல்லா டேட்டாலையுமே எந்த வேல்யூ லீஸ்ட்டோ அந்த வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த செல்லில் அலோகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இது எல்லாம் அந்த பேர்லையே நமக்கு கோட் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்த் வெஸ்ட்டு, நார்த் அண்ட் வெஸ்ட் ரெண்டு கம்பைன்ட் ஆகிற வேல்யூவாக இதுதான் நம்ம சூஸ் நார்த்து வெஸ்ட்டு. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுற இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் செல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் இந்த மாடல் எல்லாமே. இப்போ பார்க்க போகிற மாடல் கொஞ்சம் யூனிக்கான மாடலு, அதனால இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. Vogel's Approximation மெத்தட். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். மொத்தம் 6 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு வீடியோ ஒரே ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து இந்த டாப்பிக்கில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். Step 1. Find the difference between two smallest elements in each row and enter into the right hand side of the matrix. கொஷின் அல்காரிதம் நல்லா பாருங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் ஈச் ரோ. ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸை ஹைலைட் பண்ணிக்குவீங்களா? அண்ட் என்டர் இன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அதை கோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ரோ வைஸ் நமக்கு அங்கே செல்லில் எக்ஸிஸ்ட் ஆன மினிமம் எலமெண்ட்டோட டிஃப்ரென்ஸை கோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் ஈச் காலம் அண்ட் என்டர் இன் த பாட்டம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ காலம் வைஸ் நமக்கு எதெல்லாம் லீஸ்ட் வேல்யூ இருக்கோ அதோட டிஃப்ரென்ஸை காலம் வைஸ் கீழே கோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பாட்டம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். These are all called row penalty and column penalty respectively. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுற வேல்யூ எல்லாமே ரோ பெனாலிட்டின்னு சொல்லுவாங்களா, இல்லைன்னா காலம் பெனாலிட்டின்னு சொல்லணும். காலம் வைஸ்னா காலம் பெனாலிட்டி, ரோ வைஸ்னா ரோ பெனாலிட்டி, அவ்வளோ. அடுத்து ஸ்டெப் 3. சூஸ் த ரோ ஆர் காலம் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் பெனாலிட்டி. ஸோ மேக்ஸிமம் பெனாலிட்டி எந்த வேல்யூ, ரோ ஆர் காலம் எதுலனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் ஹைலைட் பண்ணலை. ஸோ ரோ ஆர் காலத்தில் மேக்ஸிமம் பெனாலிட்டி எந்த செல்லுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணுமா. ஸ்டெப் 4. சூஸ் த லீஸ்ட் காஸ்ட் செல் இன் ரோ மெத்தட். அதுக்கடுத்து நம்ம ப்ரீவியஸ் பார்த்த லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் போல். Allocate the minimum of supply and demand in the box. Cancel the row or column in which the supply or demand in exhaust. ஸோ அது சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க அதே மெத்தடில் தான். மினிமம் வேல்யூவை செல் அலோகேட் பண்ணுங்கள். அந்த வேல்யூ ரோவில் எக்ஸிஸ்ட் ஆனால் ரோவை கேன்சல் பண்ணணும், காலத்தில் எக்ஸிஸ்ட் ஆனால் காலத்தை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ரொசீஜராக இருக்குது. இந்த ப்ரொசீஜர் வைஸ் நம்ம ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணால் we got காஸ்ட் வேல்யூ. ஃபைனலாக நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஓவரால் காஸ்ட் கிடைக்கும். இந்த மெத்தடுக்கு தான் Vogel's Approximation மெத்தட். ஸ்டெப் 7. அட்ஜஸ்ட் த டோட்டல் by subtracting the quantity already allocated. ஸோ ரெடியூஸ் பண்ணணும் நம்ம சொல்கிறது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸ்டெப் 5. ரைட் த மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அண்ட் கண்டினியூ த ப்ராசஸ் will all the requirements are satisfied. ஸோ கடைசி செல்லில் நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் போத் ஆர் ஆல் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்டெப் வர நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நோட், இன் கேஸ் ஆஃப் டை இஸ் பெனாலிட்டி வி கேன் சூஸ் ஆர்பிட்டர்லி. ஒருவேளை ரெண்டுமே நமக்கு ஈக்குவலண்ட்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோவில் ஒரு 4 காலத்தில் ஒரு 4 இருக்குன்னா நம்ம எதை சூஸ் பண்ணுது, ஆர்பிட்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ. இது அல்காரிதம். அல்காரிதமும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சில சமயம் நமக்கு தியரி கொஸ்டினில் அல்காரிதமும் கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் Vogel's Approximation மெத்தட் அல்காரிதம், ஹவு டு சால்வ் Vogel's Approximation மெத்தட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எழுத தெரியணும். எல்லாருக்கும் ப்ராப்ளம் புரியும்,
பட் அதை தியரிட்டிக்கலாக எழுதுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இப்படிலாம் ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிறத கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் டைம் எக்ஸாமில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். In first problem, find the transportation cost by using Vogel's approximation method. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் டைரெக்டாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ Vogel's approximation மெத்தட் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ரோ வைஸ் பெனாலிட்டி வேல்யூ பார்க்கணும், காலம் வைஸ் பெனாலிட்டி வேல்யூ பார்க்கணும். பெனாலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ரோவில் மினிமம் வேல்யூனா ஃபர்ஸ்ட் ரோ, திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூலாம் என்னென்ன இருக்கலாம், 7, 5, 8 கம்பேரபிள் டு 7, 5 ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இப்போ 7 and 5 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2, அதை தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4, 4 ரெண்டுமே 4 தான். ஸோ 4 - 4 we get answer 0. அடுத்ததில் 6 and 7 நீங்கள் எந்த 7நாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 6 மினிமம் வேல்யூ, அடுத்த மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. இது நெகட்டிவ்லலாம் எழுத வேணாம், நீங்கள் 6 - 7 - 6 தான் எழுதிக்கலாம். ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லீஸ்ட் வேல்யூனே கூட் பண்ணிக்கோங்க. These are all called our row penalty value. So 2, 0, 1 இதுதான் ரோவோட penalty value. முடிஞ்சது. இப்போ காலம் வைஸ் இதே ப்ரொசீஜரில் செக் பண்ணலாம். காலம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் காலம்னா இந்த ஆர்டரில் எடுப்போமா. ஸோ இந்த ஆர்டரில் 5, 4, 6 இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4 and 5. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 1. This is our first penalty value in column order. செகண்டில் பார்த்தீங்கன்னா 4 and 7. ஸோ 4 and 7 இந்த 4, 7நாலும் சரி 4, 7நாலும் சரி போத்தால நம்ம எதனாலும் எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 3 கோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம், இந்த பெனாலிட்டியில் 7, 6 இது ரெண்டு தான் லீஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 1, 1, 3, 1. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் பெனாலிட்டி வேல்யூஸ் ஆஃப் காலம் ஆர்டர். இதையும் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பெனாலிட்டி வேல்யூ இந்த பார் போட்டு கோட் பண்ணியிருக்காங்கல்ல, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணணும். ரோ வைஸ் மினிமம் ரெண்டு வேல்யூவோட சப்ராக்ஷன், காலம் வைஸ் மினிமம் சப்ராக்ஷன் கோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த அலாகேஷன் வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூனா என்ன வந்துருக்கலாம், இங்கே 2, 0, 1, இங்கே 1, 3, 1. ஸோ 3 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது காலம் வைஸ். அப்போ நம்ம இந்த காலத்தை தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பெனாலிட்டி பாருங்கள், அடுத்து ஹையஸ்ட் வேல்யூ ஏதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக இருக்க ரோவில் இருந்தால் ரோ, காலமில் இருந்தால் காலம், எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு காலம் வைஸ் இருக்குது. ஸோ 3ங்கிற காலத்தை சூஸ் பண்ணியாச்சு. இதில் லீஸ்ட் வேல்யூ என்னது, 7, 4, 4 7 இருக்குது. ஸோ 4 தான் நம்மளுடைய லீஸ்ட் வேல்யூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த செல்லை தான் சூஸ் பண்ணணும். நோட் பண்ணியாச்சு. அப்போ இதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நம்ம மினிமம் 30 and 42 நம்மளோட அலாகேஷன் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து கிவன் டேட்டா தான் எடுக்கணும். பெனாலிட்டி கோட் பண்ணாதீங்க. 30 and 42 இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 அலாட் பண்ணிக்கலாம். 42 ரெடியூஸ் பண்ணி அடுத்தே எழுதிடுங்க. கொஞ்சம் பிரேக் விட்டால் கூட நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ 30 நான் இந்த இடத்துல அலாகேட் பண்ணுறேன்னா இங்கேருந்து எனக்கு 30 அலாட் ஆகிட்டு, ஸோ ரிமைனிங் 12 தான் இருக்குது இனிமேல் அடுத்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 30 வந்து நமக்கு ரோ வைஸ் தான் எக்ஸிஸ்டாக இருக்குது. அப்போ அந்த ரோவை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்டெப் 2ல் ரிமைனிங் டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதலாம். 5, 7, 8, 6, 7, 7. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெனாலிட்டி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். 5 - 7 இங்கே 6 - 7 ஒன்ஸ் நம்ம செக் பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. பெனாலிட்டியை கோட் பண்ணியாச்சு. இந்த பெனாலிட்டியில் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். பெனாலிட்டியில் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ 2 இந்த ரோவில் இருக்குது. ரோவில் சூஸ் பண்ணுங்கள். ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5ஓட அலாகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை வேல்யூ 70, டிமாண்ட் வேல்யூ 65 இருக்குது. ஸோ இதில் மினிமம் வேல்யூனா 65 தான். 65 அலாட் பண்ணிடலாம். அப்போ இந்த 70 ரெடியூஸ் பண்ணி 5ன்னு கோட் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. இப்போ காலம் வேல்யூ தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ காலத்தை கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிற இந்த 7, 8, 7, 7 ரெடியூஸ்டாக அடுத்த மேட்ரிக்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ பெனாலிட்டி வேல்யூ பாருங்கள். ரோ வைஸ் 1, இங்கே 0, இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1. ஸோ இதில் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 ஆகட்டும் 1 ஆகட்டும் நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 1 சூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு நேராக இந்த ரோவை தான் சூஸ் பண்ணணும். இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7க்கு அலாகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 5, இங்கே 12. ஸோ மினிமம் வேல்யூ தான் கோட் பண்ணணும். மினிமம் வேல்யூ 5. 12 ரெடியூஸ் பண்ணி 7 கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாம், 5 தான் நம்ம கோட் பண்ணோம். ஸோ 5 கட் பண்ணி விட்டுருணும். அப்போ ரோ வைஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
கொஞ்சம் நிதானமாக எழுதலாம். இல்லை நான் இந்த ஒன் சூஸ் பண்ணி காலம் ஆர்டர் எடுக்கலான்னாலும் ஓகே தான். அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வரும், அவ்வளோதான். ஒரு ஸ்டெப்பில் நம்ம மாடிஃபை பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்தோம்னா அடுத்த ஸ்டெப்பில் மாறிடும், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறது 7 இதில் பெனாலிட்டி வேல்யூலாம் பார்க்க முடியாது. ஸோ மினிமம் வேல்யூனா போத் ஆர் ஆல் சேம் தான். அப்போ ஓவர் ஆர்டராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 7க்கு பார்த்தீங்கன்னா 7 இங்கே 50 இருக்குது. அப்போ மினிமம் வேல்யூவாக 7 தான் கோட் பண்ண முடியும். ஸோ 50ங்கிறது நமக்கு என்னவாகும் 43ன்னு எடுக்க முடியும். ஸோ 43 and 43 பார்த்தீங்களா, டிமாண்ட் அண்ட் சப்ளை போத் ஆர் ஆல் ஈக்குவலாக வந்திருக்கா. ஸோ எப்போ ஈக்குவலாக வருதோ அப்போ தான் ப்ராப்ளம் முடியுது. அது வரை நம்ம ஸ்டெப்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 4 to 5 ஸ்டெப்ஸில் நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ தனித்தனியாக நம்ம அலாகேட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் போடலாம். the solution is 578. given டேட்டாவை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் மேலே அலாகேட் பண்ணோம்ல மினிமம் வேல்யூ வைஸ், அதை மட்டும் இங்கே எடுத்து கோட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுங்கிறப்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into 65, 7 into 5, 4 into 30, 7 into 7, 7 into 43 எழுதியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டலுங்கிறப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ண வர ஆன்சர் 830 rupees. This is our required answer. இவ்வளோ தான். Vogels மெத்தட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். முதல்ல பெனாலிட்டி பார்க்கணும். பெனாலிட்டி மீன்ஸ் மினிமம் வேல்யூவோட டிஃப்ரென்ஸை அந்த ஆர்டருக்கு ஏற்றபடி ரோ ஆகட்டும் காலம் ஆகட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெனாலிட்டி வேல்யூவில் ஹையஸ்ட் ஏதோ அந்த ரோவை காலமாக நம்ம அலாகேட் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் எது மினிமம் செல்லோ அந்த செல்லை சூஸ் பண்ணுங்கள். முதல்ல எந்த ரோ எந்த காலம் சூஸ் பண்ணணும், அப்புறம் செல்லை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராப்ளம் நீங்களே எழுதிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள் 4 ஸ்டெப்பு, இதை தனியாக எழுதுனா 5 ஸ்டெப்பு. 5 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். அல்காரிதம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக நீங்களே ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கே இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அதுக்கடுத்து ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐடியா ஈஸியாக கிடச்சிரும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.